எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களை. யார் நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை இந்த நேரம் ஜாய் டிவியின் வழியாய் அல்லது யூடியூப் ஃபேஸ்புக் வழியாய் யார் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியிலே உங்களுடைய கவலைகளை யாவையும் துடைப்பார்கள். முதலாவதாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மக்களை, யாருடைய கவலைக்கும் யாருடைய கஷ்டத்துக்கும் கர்த்தர் காரணம் அல்ல. தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. பொல்லாங்கினால் கர்த்தர் ஒருவரை சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபு தாமே அவர் வார்த்தையில் அதை உறுதிப்படுத்துகிறார். தேவன் பொல்லாங்கினால் ஒருவரை சோதிக்கிறவர் அல்ல. எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு வியாதி, எந்த ஒரு பொருளாதார நெருக்கடி கர்த்தர் கொடுப்பது இல்லை. எனவேதான் ஒவ்வொரு நாள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் சாட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி மக்களுடைய வாழ்க்கை தேவனுடைய உதவியை நாடுவதற்கு முன் இருந்தது. அவர் உதவியை நாடின பிற்பாடு, அவர் உதவிக்காய் கூக்குரல் செய்த பிற்பாடு எப்படி வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டது. இதன் மூலமாய் நாம் உறுதிப்படுத்துகிறோம், புரிந்து கொள்கிறோம். தேவன் ஒருவருக்கும் கெட்டது செய்து அவரை சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் கெட்டதை செய்கிறவர் அல்ல. எனவேதான் முதலாவது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் கவலைகள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் துன்பங்கள், துயரங்கள் நீங்கள் மீண்டு வர முடியும் என்கிற உத்தரவாதம் உங்களுக்காய் கண்டிப்பாய் கொடுக்கப்படுகிறது. மக்களே, கடைசி வரை நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருங்கள். மிக முக்கியமான காரியங்கள் குறித்து பேச போகிறோம். அற்புதமான, ஏன் நான் சொல்ல வேண்டுமானால் அதே அற்புதமான சாட்சிகளை நான் இந்த நிகழ்ச்சியில கேட்க போகிறோம். இந்த நேரம் நான் முதலாவது இந்த சாட்சியை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் உங்களை வைத்து பார்த்தா, நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவரா இருந்தா, எந்த இடத்தை சேர்ந்தவரா இருந்தால் தேவன் தாமே உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பது எந்த சந்தேகம் இல்லை. மக்களை, இதன் இடையிலே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை, ஜெப உதவி தேவை, உடனடியாக நீங்கள் செய்யலாம். இந்த நேரம் ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார் உங்கள் அழைப்புகளை ஏற்கும்படி, உங்களுக்கு ஆலோசனைகளை தரும்படியாய். எனவே முதல் சாட்சியை கவனிங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியை முன்னோக்கி செல்லலாம். நான் 17 வயதில் கர்ப்பம் தரித்தேன். எனக்கு மிகவும் கடினமான கர்ப்ப காலமாக இருந்தது. நானே சில மாத்திரையை எடுத்துக்கொள்வேன், தூக்க மாத்திரையை எடுத்துக்கொள்வேன். நான் மறிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் தற்கொலைக்கு முயற்சி எடுத்தேன். என் பெயர் பவுலா கிறிஸ்டியானி சாண்டோஸ். எனக்கு 37 வயதாகுது. நான் டிராஃபிக் மேனேஜராக இருக்கேன். நான் மிகவும் எரிச்சல் ஊட்டக்கூடிய பிள்ளையா இருந்தேன். என்னுடைய வயது பிள்ளைகள்லேருந்து நான் ரொம்ப வித்தியாசமா இருந்தேன். அசுத்தத்தில் ஈடுபடுறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷத்துக்குரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் எங்கள் அப்பாவோட மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தேன். அந்த தருணத்தில் அந்த மோட்டார் சைக்கிள்லேருந்து நான் கீழே குதிச்சிடணும்னு நினச்சேன். அந்த தருணத்தில் எங்கள் அப்பாவோட இடுப்பை பிடிச்சிருந்தேன். நான் அதை விட்டுட்டு கீழே குதிச்சிடணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு சாகிறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லா நேரத்துலையும் மறிக்கிறத பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு தருணத்தில் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், தயவு செய்து எனக்கு ஒரு சவப்பெட்டி வாங்கி என்னுடைய படுக்கை அறையின் வாசலில் வச்சுருங்க. அதுக்குள்ளே நான் மறிச்சு இருக்கா மாதிரி பார்க்க விரும்புகிறேன். அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லாதது இருந்தது. அந்த மாதிரி ஒரு நடத்தைக்கு என்னால் விளக்கம் கூட சொல்ல முடியாது. 13லேருந்து 14 வயதுக்கு செல்லும்போது என் நண்பர்களோட தவறான பழக்கத்தில் ஈடுபட்டேன். நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். தெருக்களில் தான் தங்கியிருந்தேன். போதைப்பொருள் விற்கிறவங்க கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. நான் பல ஆண்களோட டேட்டிங் செஞ்சுருக்கேன். யாரெல்லாம் எனக்கு கார் நிறுத்தி என் கூட வரியான்னு கேட்குறாங்களோ நான் அவங்க கூட போயிடுவேன். எல்லார் கூடயும் சுத்த ஆரம்பிச்சேன். ஒரு தருணத்துல ஒரே பாலின மக்களோடு இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு கூட நினைச்சிருக்கேன். இதை எல்லாத்தையும் நான் ஏன் செய்யறேன்னா, என்னுடைய சிறு வயதுல இருந்து இருக்கிற வெறுமைத்தன்மையை போக்குறதுக்காக நான் எடுத்த முயற்சிகள். நானே எனக்கான மாத்திரைகள் எடுத்துப்பேன், தூக்க மாத்திரைகள் எடுத்துப்பேன். நான் மறிக்கணும்னு நினைச்சேன். தற்கொலைக்கும் முயற்சி எடுத்தேன். எனக்குள்ள எப்பொழுதுமே சமாதானமானது கிடையாது. என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சமாதானம் கிடையாது. நான் யார் கூடலாம் உறவுல ஈடுபடுறேன்னா அது ரொம்ப நாள் நிலைக்காது. ஏன்னா நான் யார் கூடயும் ரொம்ப நாள் உறவுல இருக்க விரும்ப மாட்டேன். சிறு பிள்ளை பருவத்திலிருந்து வாலிப பருவத்துல வர தருணத்துல நான் 17 வயசுல கர்ப்பம் தரிச்சேன். அது மிகவும் ரொம்ப மோசமான கர்ப்ப காலமா இருந்தது. நான் எல்லாரையும் வெறுப்பேத்துறவளா இருந்தேன். ரொம்பவும் கடினமானதா இருந்தது. நான் மக்களை வெறுக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ள வெறுப்புணர்ச்சியை வச்சுக்கிட்டேன். இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஏதாவது ஒரு வழி பார்த்து திரும்பவும் பழி வாங்கணுங்கிறதுக்கு ஒரு பட்டியலே நான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. இந்த குழந்தையை எப்படியாவது பெற்றெடுக்காமல் இருக்கணுங்கிறதுக்கு நான் எவ்வளோ வழி பார்த்தேன். ஏன்னா இந்த குழந்தை பிறக்கிற தருணத்தில் நான் இறந்துடுவேன், குழந்தை பிறக்கிற சமயத்தில் நான் இறந்துடுவேங்கிற எண்ணம் எனக்குள்ளாக ஓடிக்கிட்டே இருந்தது.
ஒருவேளை அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் கண்டிப்பா மறிச்சிடுவேன்னு நினைச்சேன். அதனால நான் ரொம்பவும் பதட்டமா இருந்தேன். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னுடைய நரம்புகளையும் என்னையும் சாந்தப்படுத்திக்கிறதுக்கு நான் ஏதாவது செய்யணும். ஏன்னா எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். இந்த கர்ப்ப காலம் ரொம்ப நாள் போகணும்னு நான் விரும்பல. ஒரு நாள் நான் ரேடியோ ஆன் செஞ்சு பாடலை கேட்டு கொண்டிருந்தேன். அந்த தருணத்துல யூனிவர்சல் ஆலயத்தின் ப்ரோக்ராமும் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த தருணத்துல பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, நீங்க யாராவது உங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஒரு தவிப்பின் நிலையில உங்க வாழ்க்கையை அழிச்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அதை யாருமே செய்யக்கூடாது. நீங்க இந்த நேரத்துல ஆலயத்துக்கு கிளம்பி வாங்கன்னு சொன்னாரு. நான் அதை கேட்டதுமே எல்லாவற்றையும் விட்ட ஆலயத்துக்கு கிளம்பி அந்த நேரத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சி கூட்டத்துல கலந்து கொண்ட தருணத்திலேயே நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த கூட்டத்தில இருந்து வெளியே வரும்போது நான் ரொம்பவும் இலகுவா உணர்ந்தேன். என்னுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சது. என்னுடைய பிள்ளையை இனிமேலும் நான் பெறாம இருக்கணும்னு விரும்பல. யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ள நான் மிகவும் அதிகமான சமாதானத்தை உணர்ந்தேன். அது ரொம்பவும் அழகான விஷயமா இருந்தது. ரொம்ப நல்லதா இருந்தது. என்னுடைய கெட்ட பழக்கத்துல இருந்து நான் வெளியே வர எல்லாவற்றையும் தவிர்த்தேன். இனிமேலும் பழைய வாழ்க்கை தேவையில்லைன்னு என்னுடைய வீட்டை மாத்திக்கிட்டேன். என்னுடைய சுற்றுச்சூழலை மாத்திக்கிட்டேன். என்னுடைய மகளோட நான் தொடர்ந்து போனேன். நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து போறவளா இருந்தேன். நான் குழுக்கள்ல கலந்துகிட்டேன். ஊழிய குழுவுல கலந்துகிட்டேன். மக்களுக்கு உதவி செஞ்சேன். இருந்தாலும் நான் தனிப்பட்ட முறையில இன்னமும் முழுமையா மாறல. கெட்ட பழக்கத்தை விட்டு அடிமைக்குரிய வாழ்க்கையிலிருந்து வெளியே வர்றதே முழுமையான மாற்றம்னு நான் நினைச்சேன். கூட்டத்தின் மத்தியில நான் உணர்ச்சி வசப்படுவேன். ஆனா எனக்குள்ள நான் இன்னமும் சோகமா தான் இருந்தேன். எனக்குள்ள மன சோர்வானது இருந்தது. எனக்குள்ள வெறுப்புணர்ச்சி இருந்தது. நான் மக்களை நியாயம் தீர்க்கிறவளா இருந்தேன். பவுலா, அந்த பழைய படைப்பு இன்னும் எனக்குள்ள மறிக்காம இருந்தா. தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பதிலா நானே என்ன நினைச்சுப்பேன், இல்ல நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கேன். ஆனா தலைப்பு எப்போ ரட்சிப்பு குறித்து வந்ததோ நான் உண்மையாவே பயந்தேன். நான் நினைச்சேன் நான் கைவிடப்படுவேன்னு. ஆனா நான் அதையும் தாண்டி வந்தேன். எனக்கு தேவனுடைய வார்த்தையை படிக்க ஒருபோதும் விருப்பமே கிடையாது. ஆனா எனக்கு என்ன பிடிக்கும், நான் ஆலயத்துக்கு போவேன். ஆலயத்துக்கு மக்களை கூட்டிட்டு போவேன். மக்களுக்கு உதவி செய்ய பிடிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அதுவே போதுமானதா இருந்தது. இருந்தாலும் எப்பெல்லாம் பிஷப் மசேதோ வார்த்தையோட வராரோ அவர் கூட்டத்தை முடிக்கிற வரைக்கும் என்னால காத்திருக்கவே முடியாது. நான் ரொம்பவும் சோகமா இருந்தேன். என்னுடைய வாழ்க்கை முன்னோக்கி செல்லும்படியா இல்ல. என்னுடைய வாழ்க்கை எதுலுமே முன்னேறல. நான் எதுலையுமே முன்னேற்றத்தை பார்க்கல. அந்த தருணத்துலதான் நான் எனக்குள்ளே சோதிச்சு பார்த்தேன். இல்ல, நான் உண்மையாவே தேவனுடைய பிள்ளையா இல்ல. எனக்குள்ள ஏதோ தவறப்படுது. எனக்குள்ள கனிகள் இல்ல. ஏன்னா எனக்கு வேதகமே புரியல. நான் அதை படிக்கும்பொழுது தேவன் என்கிட்ட என்ன பேசுறாருங்கிறத என்னால அதுல புரிஞ்சுக்க முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் முத்திரையிடப்பட்ட மூடப்பட்ட ஒரு புஸ்தகமா இருந்தது பைபிள். அதுல என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த தருணம் தான் நான் கைவிடப்பட்டதை உணர்ந்தேன். ஏன்னா நான் என் குடும்பத்தார குறித்தும் எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு குறித்தும் நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அப்போதான் நான் பாஸ்டர் கிட்ட போனேன். பாஸ்டர் கிட்ட சொன்னேன், பாஸ்டர் எனக்கு உண்மையாவே உதவி தேவைப்படுது. நான் தொலைக்கப்பட்டுட்டேன். நான் தொலைஞ்சிட்டேன். நான் இதை கடந்து போறவளா இல்ல. நீங்க சொல்ற அந்த சமாதானம் எனக்குள்ள இல்ல. பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவர் எனக்கு தொடர்ந்து உதவி செஞ்சாரு. நான் கூட்டத்துல கலந்துகிட்டேன். ஒரு நாள் ஒரு தருணத்துல நான் முதல் முறையா வேதகமத்தை எடுத்து அதை கட்டி தழுவுனேன். முதல் தடவையா நான் தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தேன். தேவனை எனக்கு வெளிப்படுத்தி காமிங்கன்னு நான் சொன்னேன். என் கூட பேசுங்க. எவ்வளவு நாளா இந்த வார்த்தை என்கிட்ட பேசணும்னு இருந்திருக்கு. நான் இதை கேட்கணும்னு விரும்புறேன்னு சொன்னேன். இதை படிக்கும் போது எனக்கு எதுவுமே புரியல. ஆனா அந்த வார்த்தை எனக்குள்ளாக வரணும்னு சொன்னேன். எனக்கு பைபிள் படிக்க விருப்பம் இல்லைன்னா கூட அந்த பைபிளை எடுத்தேன். நான் படிச்சேன். அந்த தருணம் ஆண்டவராகிய இயேசு எனக்கு அந்த வசனத்தை விளக்கி காமிச்சாரு. அது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யமானது பொக்கிஷத்தை போல. என் தேவனை ரட்சிப்பை என் மீது ஜீவன் உள்ளதா வந்திருக்கு. அந்த தருணம் நான் தீர்மானிச்சேன். என்னுடைய சோசியல் மீடியால இருந்து நான் விலகி கொண்டு நான் என்னுடைய சொந்த தானியல் உபவாசத்தை ஆரம்பிச்சேன். அந்த வார்த்தைகள் என்னை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சது. ஆமா, வார்த்தைகளே என்னை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சது. இது வரைக்கும் நான் பார்க்காத தவறுகளை எனக்குள்ளாக இருந்த காண்பித்தது. இரவும் பகலும் நான் பரிசுத்த ஆவியானவரை தேட ஆரம்பிச்சேன். நடுராத்திரியில தேட ஆரம்பிச்சேன். அதிகாலையில தேட ஆரம்பிச்சேன். ஆமா, நான் ராத்திரியும் பகலுமா அவரை தேட ஆரம்பிச்சேன். அவர் எனக்கு வேணுங்கிறது மாத்திரம் இல்ல, அவர் உண்மையாவே எனக்கு தேவைங்கிறதுனால தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நான் தேட ஆரம்பிச்சேன். நாம பிதாவின் இடத்துல கேட்கிற பிரகாரமே அவருடைய ஆவியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் இரவும் பகலும் அவரிடத்துல வார்த்தையினாலே அவர்கிட்ட கேட்டேன். என் தகப்பனே, நான் உன்னுடைய குழந்தை கிடையாது, ஆனா நான் உன்னுடைய மகளாக விரும்புறேன்னு சொன்னேன்.
ஒரு நாள் ஒரு புதன்கிழமை என்னுடைய உடல் மிகவும் சோர்வின் அடையாளங்களை காமிச்சு கொண்டு இருந்தது. அப்போ பாஸ்டர் சொன்னாரு, உங்க வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவரிடத்துல பேசுங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், தேவனே, நான் உங்ககிட்ட நிறைய நாள் பேசிட்டு இருக்கேன், நான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்கிட்ட வார்த்தையே கிடையாது, நான் என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொன்னேன். அந்த தருணத்துல பாடல் ஒலித்தது. அந்த பாடலை கேட்டதுமே என்னுடைய பலன் போய் நான் சோகமாயிட்டேன். ஏன்னா அந்த பாடலுடைய வார்த்தைகள் தான் என்னுடைய ஜபமா இருந்தது. ஆண்டவரே, எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, என்கிட்ட சொல்றதுக்கு வார்த்தையும் இல்லை, நான் இந்த தருணத்துல வெறுமையா இருக்கேன்னு சொல்லி ஒலித்தது. கோரஸ்ல உங்களோட எனக்கு ஒரு புது அனுபவத்தை ஏற்படுத்தணும்னு ஒலித்தது. இது ரொம்பவும் பலமானதா இருந்தது. ஏன்னா எனக்குள்ள சொல்றதுக்கு எந்த வார்த்தையும் கிடையாது. நான் 20 நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆவி, உங்களுடைய உண்மையான அனுபவம் எனக்குள்ளாக வரணும்னு கேட்டேன். ஆனா அவர் ரொம்பவும் உண்மையானவர், ரொம்பவும் உண்மையானவர். அவருடைய மாபெரும் அன்பினால என்னை சுற்றி வளைத்து கொண்டாரு. எல்லா புரிந்து கொள்ளுதலையும் கொடுக்கக்கூடிய சமாதானம், இந்த சமாதானம் தான். இந்த சமாதானத்தை தான் என்னுடைய உறவுல, என்னுடைய நண்பர்கள் மத்தியில, கெட்ட பழக்கத்துல, போதை பழக்கத்துல தேடிக்கிட்டு இருந்தேன். நான் இனிமேலும் தனியா இல்ல, அவர் எனக்குள்ளாக இருக்காருங்கிற உறுதி எனக்கு கொடுத்தாரு. நான் அவருடைய பெண்ணா இருக்கேன். எனக்குள்ளாக பரலோகம் இருந்தா மாதிரி இருக்கு. இந்த முழு உலகத்துக்கும் நான் கத்தி சொல்ல விரும்பினேன், இனிமேலும் மக்களே, நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க கஷ்டப்பட வேணாம். இது ரொம்பவும் எளிமையான விஷயம், இது இலவசமா இருக்கு. நாம அதுக்கு கேட்டு கீழ்ப்படிஞ்சா மட்டும் போதும். தேவன் என்கிட்ட சொன்னாரு, நான் இனிமேலும் உன்னை தனியா விடுறதில்ல, நான் உன் கூட எப்பொழுதும் இருக்கேன், நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னாரு. இது ரொம்பவும் அற்புதமான விஷயம், மாபெரும் விஷயமா இருக்கு. இத வார்த்தையினால என்னால விளக்கி சொல்லவே முடியாது. இது முடியாத காரியம். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையை குறித்து விளக்கி சொல்றது முடியாத விஷயமா இருக்கு. அந்த நாள் தொடங்கி என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமானதா இருந்தது. எனக்கு இன்னமும் பிரச்சனைகள் இருக்கு, ஆனா எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம் இருக்கு. இது ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய அழற தருணத்துல வர சந்தோஷம் கிடையாதுங்க. இந்த சந்தோஷம் எனக்குள்ள எப்பொழுதும் நிலைச்சிருக்கு. நான் எந்த சூழ்நிலையை வேணா என்னால ஜெயிக்க முடியும். ஏன்னா எனக்குள்ள அன்பானது இருக்கு. தேவன் எனக்குள்ள மாபெரும் அன்பை கொடுத்திருக்காரு. நான் மக்களை பார்க்கும்போது எனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை அவங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். ஏன்னா அது மாபெரும் சமாதானமா இருக்கு. நான் சமாதானத்துல உறங்குறேன். எனக்கு எந்த தூக்க வராத பிரச்சனையும் கிடையாது. என்னுடைய உறவு முறையில இப்போ முழுமையான மாற்றங்கள் இருக்கு. என்னுடைய குடும்பத்தார வழி நடத்தக்கூடிய ஞானம் எனக்குள்ளாக இருக்கு. நான் எதையெல்லாம் செய்யறேனோ அது சரியா வாய்க்குது. முன்பாக நான் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து செய்யணும்னா எனக்குள்ள சந்தேகங்கள், குழப்பங்கள் இருக்கும். ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாக சமாதானமானது இருக்கு. நான் எதெல்லாம் செய்யறேனோ எல்லாவற்றிலும் என்னோட குடும்பத்தார் மத்தியில, என்னோட கணவர் மத்தியில, எல்லாவற்றிலும் நான் என் கணவருக்கு அவரை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கறேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாறுபட்டதா இருக்கு. தேவன் கொடுத்த இந்த சமாதானம், சந்தோஷம், இந்த வாழ்க்கை ஒருபொழுதும் எதனாலும் யாராலும் நிச்சயமா கொடுக்க முடியாது. அதை எதோடு ஒப்பிட்டவும் பார்க்க முடியாது. இப்போ தேவனுடைய வார்த்தையை தியானிக்காம என்னுடைய நாளை கூட என்னால தொடங்க முடியாது. அது என்னை வழி நடத்துது, என்னை பலப்படுத்துது. அது ஜீவனா இருக்கு. அதுதான் என்னுடைய ஜீவனாவும் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் என்ன அவருடைய மகளா மாற்றிருக்காரு. நான் உறுதி இல்லாம இருந்தேன், ஆனா இன்னைக்கு அவர் எனக்கு ரட்சிப்பின் உறுதியின் உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு. நான் சமாதானத்துல நடக்கிறேன், சமாதானத்துல உறக்குறேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்து மறிச்சா நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியும். அவர் என் கூடவே இருக்காரு. அவர் என் கூடவே இருந்து எல்லா நேரமும் என் கூடவே இருக்காரு. அவர் தான் எனக்கு எல்லாமாவும் இருக்காரு, எல்லாமுமா என்னுடைய வாழ்க்கையில இருக்காரு. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. நல்லது மக்களை, மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த சாட்சி எதற்கு நம்மை வழி நடத்துகிறது? மனுஷனால் முடியாதவைகள் தேவனால் முடியும். மக்களே, தேவன் மனிதன் தனியே இருக்க விரும்பவில்லை. எனவேதான் ஆதாம் தனியா இருந்ததை பார்த்த கர்த்தர் சரீரபூர்வமாய் ஒரு துணையை உண்டாக்கினார். ஆனா அதே தருணத்திலே அவர்களை விட்டுவிடவில்லை. ஒவ்வொரு நாள் கர்த்தர் வந்து ஆதாமோடு ஏவாளோடு பேசுவார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே கர்த்தர் அவர்களோடு உலாவுகிறார். இதான் நாம் கவனிக்கிறோம். இன்றைக்கு அது வித்தியாசமானது அல்ல. தேவன் நம் வாழ்க்கையை வழி நடத்தி செல்ல விரும்புகிறார். ஆனால் கட்டாயத்தின் பேரில் அல்ல. ஆதாம் ஏவாம் அந்த வழிகாட்டுதலை தாமே அவர்கள் புறக்கணித்த நிமித்தம் வேண்டாம் என்று மறுத்ததினுடைய செயல்
தேவனுக்கு கீழ்ப்படியாமையினாலே அவர்களை தனிமைப்படுத்தியது. இன்றைக்கும் அதேதான் மக்களே. நாம் வாழ்க்கையில சில தீர்மானங்களுக்கு உட்பட வேண்டும். தீர்மானம் தான், முடிவுகள் தான் ஒருத்தர் வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடியது. நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கை என் கையில் இருக்கிறதா? கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் எடுக்கிற முடிவை சார்ந்து தவறான முடிவெடுக்கும் பட்சத்திலே நீங்க வாழ்க்கையை கஷ்டமாக்கி விடுகிறீர்கள். சரியான முடிவெடுக்கும் பட்சத்திலே வாழ்க்கையை நீங்கள் சுவாரஸ்யமாய் வெற்றிக்குரியதாய் மாற்றிக்கொள்ள முடியும். அதே தருணத்திலே கர்த்தருடைய ஆவி தாமே ஆலோசனை கொடுக்கிறார், நாம் எப்படி சரியான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று. இந்த நபருக்கு அவர் ஆலோசனை கொடுத்ததை போல நாம் இங்கே பார்க்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே 12 வருஷம் உதரப்போக்கு வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை குறித்த சம்பவம் வசனம் சொல்கிறது. தன் ஆஸ்திகளை எல்லாம் மருத்துவர்களுக்கு செலவழித்தும், தன் எல்லா பணத்தை மருத்துவர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. யாராலும் குணமாக்க முடியல. ஆனால் அவங்க எடுத்த முடிவு என்னன்னு பாருங்க. யாரும் எனக்கு உதவி செய்ய முடியல, சிகிச்சை என்னை காப்பாற்ற முடியல, மனுஷ ரீதியான பலன் இல்லை. சரி, நான் என்ன செய்ய, என் தலையெழுத்து, என் தலைவிதி, நான் சகிச்சுக்க போறேன். இல்ல வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். இல்லை எப்படி, இல்ல வியாதி எவ்வளவு தூரம் போதோ பார்க்கலாம். இல்லை இல்லை மக்களே, இது தேவன் கையில் அல்ல, உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. இயேசு கிறிஸ்து நம் முடிவுக்கு பலன் கொடுக்கிறவர். God reacts when we act. If we don't act, God cannot react. நாம் செயல்படாவிட்டால் கர்த்தர் அதற்கான எதிர் செயலை செய்ய முடியாது. அதாவது அதுக்கு ஏற்ற ஒரு செயல், மறுமொழி. இந்த பெண்ணுடைய செயலை பாருங்கள். வசனம் சொல்கிறது, அவள், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவள் உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. இயேசு திரும்பி பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். என்னது இது? தீர்மானம். நான் வியாதியோடு சாவதா? இல்லை. வியாதி என்னை சாக அனுமதிப்பதா? இல்லை. இந்த வியாதி என்னை நிர்மூலமாக்க நான் விடுவேனா? இல்லை. இவர் சொன்னார், இல்லை, நான் முடிவெடுக்கிறேன். இந்த வியாதியின் சரீரத்தை என் வாழ்க்கை அழிக்க நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். போதும், நான் போய் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், சொஸ்தமாவேன். நான் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டான். இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து செய்தது என்ன? மகளே திடன் கொள். இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுடைய முடிவை உறுதிப்படுத்துறார். சமாதானத்தோட போ. 12 வருஷ பிரச்சனை முடிவுக்கு வந்தது. மக்களே, ஜூன் 15ஆம் தேதி தான் நாம் செய்ய போகிறோம் எல்லா யூனிவர்சல் ஆலைகளிலே. யார் நீங்கள் தீர்மானத்தோடு இருக்கிறீர்களோ, முடிவெடுக்க தயாராய், என் வாழ்க்கை இனி இப்படி இருக்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வெறும் வியாதி மட்டுமல்ல, பொருளாதார சூழ்நிலை, திருமண வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகளுடைய சூழ்நிலை, ஏன் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்க ஒரு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க, உங்களால் அந்த பாவத்திலிருந்து மீள முடியல. ஆனா நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க விரும்பினால், நான் இதை நிறுத்தியாக வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மக்கள், எனவேதான் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்வீர்கள். யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்போது எந்த கிளை சபையிலையும், சென்னையிலும் மேலும் மும்பையிலும் நீங்கள் விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்வீர்கள். யார் நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்களோ, தேவனுக்கு அதை ஒரு கடிதமா எழுதுவீர்கள். எது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தண்டனையை போல இருக்கிறது, அதாவது நீங்க சகித்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களை அழித்து கொண்டிருக்கிற, அதை கர்த்தருக்கு ஒரு முடிவோடு கொண்டு வாருங்க. நீங்கள் பாருங்கள், சூழ்நிலை திரும்பும், சூழ்நிலை மாறும். இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். வணக்கம், என் பேர் விக்னேஸ்வரி. நான் ஒரு பிரச்சனையை சந்தித்திருந்தேன், அதனால இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்தோம். அப்போ எங்கள் அண்ணா ஒரு கெட்ட பழக்கத்தான் அடிமையாக இருந்தார். ஆலயத்துல இருந்து ஒரு நபர் வந்து எங்களுக்கு சவாலானது வச்சுருந்தாங்க. 7 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி. அங்கே 7 வெள்ளிக்கிழமை வந்து தொடர்ந்து நாங்கள் வந்திருந்தோம். அப்போது நாங்கள் வந்து எங்கள் அண்ணனுடைய வாழ்க்கையில் வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமானதை நாங்கள் பார்த்தோம். அப்போ நான் வந்து தீர்மானித்தேன், ஆமாம் உண்மையாக எங்கள் தேவன் நடந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் தீர்மானித்தேன். அப்போ என்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இங்கே ஒரு தீர்மானம் கிடைக்கும் நான் நம்பினேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் தேவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்தேன். நான் வந்து முதலாவது ஆலயத்துக்கு வரும்போது நான் வந்து கெட்ட பழக்கத்தில் வந்து அடிமையாக, அந்த கெட்ட பழக்கம்னா கெட்ட வார்த்தை பேசுவேன், எனக்கு அதிகமாக கோவம் வரும். கோவத்தினால எங்கள் அண்ணன்ட்ட வந்து நான் வந்து கத்தியால் குத்தின அளவுக்கு நான் போயிருந்தேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கான கோவமானது வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணாக தான் நான் இருந்தேன். அதே மாதிரி எனக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் வந்து சின்ன வயசுல நடந்திருந்தது. அதனால எந்த
ஆண்களையுமே வந்து நான் வந்து சரியா வந்து நடத்தவும் மாட்டேன். எனக்கு வந்து பேசவோ, பழகவோ எனக்கு பிடிக்காது. ஸோ ஆலயத்திலயுமே நான் வந்து அப்படிதான் நான் இருந்தேன். அப்போ நான் வந்து இது எல்லாமே மாற்றிக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைச்சேன். எப்படி மாறணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இங்க இருந்தவங்க உதவி செஞ்சாங்க. என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து தீர்மானமானது எடுத்தேன். என்னுடைய வாழ்க்கைய வந்து கண்டிப்பா தேவனிடத்துல குடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து நினைச்சேன். தேவனே என்னுடைய வாழ்க்கை வந்து இதே போல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, என்னுடைய வாழ்க்கைய முழுமையா தேவனுடைய கரத்துல ஒப்பு குடுத்தேன். நான் வந்து இப்ப தேவன் சொன்னாரு, "இது எல்லாமே என்னுடைய கரத்துல நீ குடுத்தால் மட்டும் தான் உனக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும்" அப்படின்னு சொன்னாரு. ஆலயத்துல ஒரு நோக்கமானது இருந்தது. அதுல நான் கலந்து கொண்டேன். அப்ப வந்து என்னிடத்துல எது எந்தெல்லாம் வந்து மைனஸா இருந்ததோ, அது எல்லாமே வந்து நான் தேவனுக்காக மாற்றிக்கினேன். ஆனா எனக்கு மாற்றும்போது எல்லாமே கஷ்டமா இருந்தது. ஏன்னா வந்து நான் ஒரு பெண்ணா ஒரு நாளும் ட்ரெஸ் பண்ணது கிடையாது. ஒரு ஆணாக தான் நான் ட்ரெஸ் பண்ணியிருப்பேன். என்னோட ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட முடி வந்து ஹேர் ஸ்டைல் கட் பண்ணி தான் இருப்பேன். ஏன்னா வந்து என்னுடைய தற்காப்புக்காக நான் பாதுகாக்கணும், என்ன பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த மாரி உடைகள் நான் உடுத்தினேன். அதுக்கப்புறமா வந்து அது தேவனுக்கு விருப்பம் இல்லாதது. அது வந்து நம்ப மத்தவங்களுக்கு மேல அதாவது தேவனுக்கு மேல எதையும் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கினேன். அத நான் வந்து மாத்திக்க ரொம்பவே கஷ்டமா எனக்கு இருந்தது. அதையும் நான் மாற்றிக்கினேன். நான் வந்து என்னோட வீட்ல என் வித்தியாசத்த எனக்காக பார்த்தாங்க. ஆலயத்துல ஒரு குழுவானது இருந்தது. அந்த குழு யூடிஎஃப்பா இருந்தது. அந்த இடத்துல வந்து வித்தியாசமா எங்களுக்கு வந்து கத்துக் குடுத்திருந்தாங்க. என்னன்னா, விசுவாசம்னா என்ன? அப்படின்னு கத்துக் குடுத்திருந்தாங்க. அதுல வந்து விசுவாசம்னா என்ன? அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன். விசுவாசம்னா எனக்கு என்னன்னு சுத்தமாவே தெரியாது. அப்ப நான் வந்து அங்க இருக்கிறவங்ககிட்ட நான் கேட்டேன். விசுவாசம்னா என்ன? அத எப்படி பயன்படுத்தணும்? அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன். அப்ப நான் வந்து இல்ல, ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து காலையில எந்திச்சு நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்திருந்தாங்க. நான் வந்து ரொம்ப அதிகமாவே தூங்குவேன். எனக்கு வந்து காலையில ஏந்திச்சுக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப நேரம் தூங்குவேன். ஆனா நான் தேவனுக்காக அத வந்து தியாகமானது செஞ்சேன். இல்ல தூக்கம் முக்கியம் கிடையாது. நான் வந்து அத கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கீழ்ப்படிஞ்சேன். அப்ப நான் ஒரு ஒரு நாளும் வந்து காலையில 3 மணிக்கு எந்திச்சு ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு பரிசுத்த ஆவி வேணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கூலுக்கு போம்பொழுது, ஸ்கூல்ல தனிமையா இருக்கும்பொழுது, அதுக்கப்புறம் லஞ்ச் டைம்ல கிடைக்கும்போது, அப்பல்லாம் நான் என்ன செய்வேன்னா தேவன் எனக்கு வேணும். எனக்கு பரிசுத்த ஆவி வேணுன்றதுக்காக, என்னோட தனிமையான நேரத்த கூட தேவனுக்காக மட்டும் தான் ஒதுக்குனேன். அப்ப நான் வந்து ஆ ஸ்கூல்ல வந்து ஏன்னா ஸ்கூல்ல வந்து நான் படிச்சது வந்து வேற ஸ்கூல். அதனால வந்து அங்க வந்து ஜெபிக்கலாம் முடியாது. ஸோ, அதனால வந்து நான் வாஷ்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லி, அங்க போய் ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் அப்படி நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு, நான் வந்து பரிசுத்த ஆவி தேடி நான் வருவேன் திருப்பி கிளாஸ்க்கு. ஸோ, அந்த மாரி தொடர்ந்து ஒரு ஒரு நாளா வந்து செஞ்சுட்டே இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றமானது எனக்கு கிடைச்சது. ஸோ பரிசுத்த ஆவி அப்படின்னும்போது, பரிசுத்த ஆவி யாருன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவி எப்படி தேடணும்னு எனக்கு தெரியாது. ஒரு ஒரு விஷயத்தையும் நான் இங்க வந்து கத்துக்கினேன். பைபிள் எப்படி படிக்கணும்னு நான் வந்து கத்துக்கினேன். தேவனுடைய விஷயத்த வந்து தேவன் என்னென்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி, அதுலேருந்து விசுவாசத்த நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கினேன். ஸோ பரிசுத்த ஆவி கிடைக்கும்போது என்னோட முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதா, மன அழுத்தத்தினால எனக்கு வந்து தற்கொலை இருந்துச்சு. வீட்ல வந்து அப்பா, அம்மா சரியில்லாதனால எனக்கு நிம்மதியா தூக்கம் வராது. நான் அன்டைம்ல வந்து ஏந்திச்சு உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து நான் கடந்து போயிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் என்ன தீர்வானது இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து தீர்வ தேடி நான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ அப்ப வந்து பரிசுத்த ஆவி தான் ஒரு தீர்வு. அதுலேருந்து நம்மள விடுதலையாக்கி குடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கினேன். ஸோ அப்ப இந்த வாழ்க்கை தேவனுடைய கரத்துல ஒப்பு குடுத்தேன். இது எல்லாமே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப சுலபமா இல்ல எல்லாம் நான் மாற்றுறதுக்கு. ஆனா எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சேன். அப்போ எனக்கு பரிசுத்த ஆவி வந்து கிடைச்சது. எந்த நாள் அப்படின்னா, சண்டே வந்து அந்த நாளா இருந்தது. அந்த சர்வீஸ்ல நான் வந்து கத்துக்கினேன். பரிசுத்த ஆவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து எல்லாருக்குமே பரிசுத்த ஆவி கிடைக்குது. எல்லாருக்குமே தேவன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு தேவன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு தீர்மானிச்சேன். இங்கேருந்து நான் வெளிய போகும்போது எனக்கு பரிசுத்த ஆவி இல்லாம நான் போக மாட்டேன் அப்படி ஒரு தீர்மானத்தோட தான் அந்த நாள் நான் வந்தேன். அப்போ நான் தீர்மானிச்சேன், தேவனே உம்முடைய ஆவி இல்லாம இந்த கூட்டத்துல இருந்து நான் வெளிய போக மாட்டேன் அப்படின்னு தீர்மானிச்சேன். அப்போ எனக்கு கண்டிப்பா பரிசுத்த ஆவி வந்து கிடைச்சது. முன்ன இல்லாத விட ரொம்ப அதிகமா சந்தோஷமா, ஒரு நிம்மதியான ஒரு இருதயம் எனக்கு இருந்துச்சு. என்னுடைய பார்வை மாறிச்சு. என்னுடைய சிந்தனை மாறிச்சு. என்னுடைய வார்த்தையானது மாறிச்சு. நான் முன்பு இல்லாத மாரி எனக்கு நானே ஒரு வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சது. முன்னாடி நான் வந்து நெறைய விஷயத்த என்னால வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. நைட்ல தனியா போக முடியாது. நான் வந்து அதாவது ஜென்ட்ஸ் கிட்ட வந்து நான் பேச மாட்டேன். தயங்குவேன். ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே நான் தேவன் கிடைச்சதுக்கு அப்புறமா இது நான் வந்து எல்லாமே நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். முன்பு நான் தேவனோட சேர்ந்து ஜெயிக்க முடியாது. நான் தேவனோட சேர்ந்து நான் ஜெயிச்சேன். நான் வந்து முன்னாடி ஆணாக நான் ட்ரெஸ் பண்ணேன். ஆனா இப்போ நான் அதையும் நான் மாத்திக்கினேன். என்னோட தேவனோட சேர்ந்து. என்னுடைய ஆலயத்துல எங்க அண்ணனும் ஆலயத்துக்கு வராரு. எங்க அம்மாவும் ஆலயத்துக்கு வராங்க. இப்போ நாங்க தேவனோடு முன்னோக்கி செல்றோம். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி.
கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387338. நன்றி. நல்லது மக்களே, இந்த சாட்சி உங்கள் பார்வையை கண்டிப்பாக திறந்திருக்கும். என்ன ஒரு அதி அற்புதமான சாட்சியானால் இந்த சாட்சியை நீங்கள் கவனித்திருக்கலாம். அவர் முடிவெடுத்தார். அதாவது தன் வாழ்க்கை எப்படி இருந்தது, தன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அதுக்கு தான் என்ன செய்ய வேண்டும், அந்த செயல்தான் முடிவு. மக்களே, நாம் வெறும் குறை சொல்லி கொண்டிருப்பதோ, சலிப்படைந்து கொண்டிருப்பதோ, விரக்தி அடைவதோ சூழ்நிலையை மாற்றப் போவதில்லை. ஆனால் நாம் ஒரு முடிவுக்கு வந்தா, ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல, நான் என்ன பண்றது? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர் நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கை சூழ்நிலை மாறத்துக்கு நான் என்ன செய்யணும், என்னால இனி இந்த தண்டனையை சகித்துக் கொள்ள முடியாது, இந்த பிரச்சனை எனக்கு ஒரு தண்டனையை போல இருக்கிறது, என்னை அலகழிக்கிறது, என்னை பலவீனமாக்குகிறது. அது எதுவா இருந்தா தேவன் நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் மக்களுடைய பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கிறார். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் விடுவிக்கிறார். அவர்கள் கூக்குரல் செய்கிற தருணம். எனவே நாளை மாலை 7 மணி விசேஷமாய் நீங்கள் எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலே பரிசுத்த ஆவியினுடைய கூட்டத்திலே எங்களோடு இணையும்படி நான் உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் இந்த விண்ணப்பத்தை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்வீர்கள். த டே ஆஃப் டிசிஷன், D-Day, தீர்மானத்தின் நாள் அல்லது முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் எங்களோடு இணைவீர்கள். மக்களே, இதை குறித்த காரியத்தை நீங்கள் நாளை நிகழ்ச்சியிலே தெரிந்து கொள்வீர்கள். மேலும் விவரங்களுக்கோ விளக்கங்களுக்கோ எங்களை தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள தயங்க வேண்டாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் செய்தி அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்களை அடுத்த சாட்சியாய் மாற்றுவார். மக்கள், இந்த நேரம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் யார் தண்ணீர் ஆயத்தப்படுத்தியிருக்கீங்களோ தயார்படுத்தினர். சற்று நொடிகளிலே நாம் ஜபத்திலே ஒன்றிணையலாம். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. சர்வ வல்லமையான தேவனை, இந்த நேரம் இந்த தண்ணீரை அபிஷேகிக்கும்படி கேட்கிறேன். இதிலிருந்து பருகுகிற இந்த நபர் இதுவரை சகித்து கொண்டோ தன் தலை எழுத்து விதி என்கிற மனநிலையிலே இந்த பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருந்தான். அதனால இவர் மனம் சலிப்படைந்திருந்தான், சோர்ந்து போயிருந்தான். இந்த தண்ணீரை பருகும்போது அந்த பெண்ணுக்குள்ளே எப்படி ஒரு தீர்மானத்தின் தூண்டுதல் ஏற்பட்டதோ அதே போல் இவருக்குள் ஒரு முடிவெடுக்கக்கூடிய சக்தியை கொண்டு வார். நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகள். இந்த வியாதிக்கு ஒருவேளை இவர் உணவு பழக்கம் ஒரு காரணமா இருந்தார், இவர் செய்கிற சில தவறுகள் ஒரு காரணமா இருந்தால் அதை நிறுத்த முடிவெடுக்கட்டும். தேவன் அதை மாற்ற தீர்மானிக்கட்டும். இந்த தண்ணீரை பருகுதலின் மூலமாய் இவருடைய சரீரத்தில் மாத்திரமல்ல மனதளவிலும் ஒரு குணமாக்குதல் கிடைக்கட்டும். அதன் மூலமாய் இவரும் ஆலோசனையில் நடத்தி செல்லப்படுவார். தன்னுடைய பிரச்சனைகளை ஜெயிக்கும்படி இவர் தான் என்ன செய்ய வேண்டும் அதை செய்வார். அதன் மூலமாய் நீர் பலன் கொடுக்கிற தேவனாய், நீதி செய்கிற தேவனாய், மாற்றத்தை இவர் வாழ்க்கையிலே கொண்டு வரும்படி சாத்தியமாக்கும்படி இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் பங்கேற்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு என்ன முடிவெடுக்க வேண்டும், வழிகாட்டுதலை கொடும். அவர்களுமை நோக்கி கூக்குரல் செய்கிற தருணம். அவர்கள் சூழ்நிலை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். அது இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களே. இப்பொழுது முடிவு உங்களுடையது. நாளை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், இந்த சிறப்பு நாளில் எங்களோடு இணைங்க. அதுவரை தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்று வார்.